ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வீடியோவில் இந்த வெள்ளை முட்டையும் மஞ்சள் முட்டையும் எப்படி தனியாக பிரிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த முட்டையை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஜாப்பனீஸ் ஆம்லெட் ரெசிபி என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே அந்த ரெசிபி செய்கிற முயற்சியில் இறங்கியாச்சு. மஞ்சள் முட்டையும் வெள்ளை முட்டையும் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும். இந்த வெள்ளை முட்டையை நல்லா அடிச்சு எடுத்துக்கணும். எவ்வளோ நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் இந்த மஞ்சள் முட்டையை ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் தூவிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுட்டேன். ரொம்ப நேரம் விடக்கூடாது, டக்குன்னு திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா நொர பொங்க அடிச்சு வச்ச இந்த வெள்ளை முட்டையை இதுக்கு மேலே அப்படியே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வெள்ளை முட்டையை நல்லா நொர பொங்குற அளவுக்கு அடிச்சு எடுக்கணும். எங்கிட்ட பீட்டர் இல்லாதனால விஸ்க் வச்சு தான் அடித்தேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகாத்தூள் தூவிட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பீஸா சீசனிங் தான் போட்டேன். நம்மக்கிட்ட என்ன டாப்பிங்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணால் சூப்பரான ஜாப்பனீஸ் ஆம்லெட் ரெடி. இதை பார்க்க பீஸா மாதிரியே இருந்துச்சு. அந்த வெள்ளை முட்டையை நல்லா போட்டு அடிச்சிருந்தா இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக இருந்திருக்கும். இந்த அளவுக்கு தான் எனக்கு ஃப்ளஃபியாக வந்துச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணி சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்படியும் அந்த முட்டையை வச்சு இந்த ரெசிபி செஞ்சுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.